திமுக கூட்டணியில் இணையும் நாம் தமிழர் கட்சி உலரும் பத்திரிகையாளர் மணி எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இந்த ஊடகவியலாளர் அப்படிங்கிற பேரில் பத்திரிகையாளர்கள் தினம் தினம் பேசக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கும்போது நமக்கே மிகுந்த மனவேதனை தருது. ஏன்னா நம்மளை விட அதிகமாக அனைத்து தரப்பு மக்களுடைய செய்திகளையும் கேட்டு அறிபவர்கள், இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாமல் மக்கள் பிரதிநிதியாக நின்று பேச வேண்டியவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு எதிராக, குறிப்பாக ஒரு எளிய பின்புலத்தோடு வளர்ந்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இடையூறாக முட்டுக்கட்டாக இருப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியலை. கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் கூட்டணி கிடையாது, குறிப்பாக தேசிய திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி பயணித்துக்கிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திமுகவோட கூட்டணி வைப்பதற்காகத்தான் அவர் பிறந்த குழந்தைக்கு அனிதா அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த தாய்மாமன் சீர் கொடுத்தது அதனுடைய முதல் தொடக்கமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தலைமை, அதாவது மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஆசையோடு தான் இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னும் போது அதற்கான முதல் ஒரு இதுவாக தான் இந்த விஷயத்தை பார்க்குறோம். அவங்க கூட்டணி அமைவதற்கான ஒரு இழுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அவங்க இதை செய்கிறத நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாக ஒரு நேர்காணலில் சொல்கிறத பார்க்கும்போது பகீர்னு இருக்குது. இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட அப்படியே சொல்கிறீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய பேச்சுக்களை நம்பக்கூடிய எக்கச்சக்க நபர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும்போது நாம் தமிழர் கட்சியை இன்னும் பலவீனப்படுத்துறீங்க. இந்த பலவீனப்படுத்துவது எதற்காக? கண்டபடி உளறுவது எதற்காக? நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்ட பிறகு இப்படி நடந்து கொள்வது ஒரு துளி அளவாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்குன்னா அது உறுத்தல் வேண்டாமா? உங்களுடைய மனசை அது கேள்வி கேட்க வேண்டாமா? அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையா உங்களுக்கு? இந்த விஷயம் நமக்கு பார்க்கும்போது அவ்வளவு அதிர்ச்சியாக இருக்குது. இதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக பேசுகிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் இதை பயன்படுத்தி கொள்ள காத்துக்கிட்டு இருக்க திமுக கும்பல்கள் அல்லது தாவேக கும்பல்கள், அதிமுக கும்பல்கள் எல்லாருமே இங்கே பார்த்தீங்களா, இப்போ பத்திரிகையாளர் மணி அவர்களே இதை போட்டு உடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப இலவாக பதிவிடுறாங்க. அது இல்லைன்னு இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் தேசியவாதிகளுக்கும் தெரியும், பேசிய மணி அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பிவிட்டு இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பையோ இல்லது தவறான ஒரு பிம்பத்தோடு நாம் தமிழர் கட்சி போய்கிட்டு இருக்குங்கிறத பதிவு பண்ணுறதுக்காக ஒரு இழிவான வேலையை பார்க்குறாங்க. இதை உடைத்து எறிய வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமை. அதனால் உடனடியாக அதற்கு எதிர்கருத்தை நம்ம இதை பதிவு பண்ணுறோம். நீங்களும் முடிந்த அளவிற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது கடந்து போகாமல் எதுவும் பண்ணாமல் பட்டு, ஏன்னா அண்ணன் அவர்கள் பேசுவதுங்கிறது வேற, ஆனால் நம்ம இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களுக்கு உடனடியாக பதில் கொடுப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நம்ம பல விஷயங்களை அதெல்லாம் பொய்ன்னு கடந்து போகும்போது மக்கள் அதை கேட்கக்கூடிய அந்த விடயங்களை புரிந்து கொள்ளாத மக்கள் அவங்க பேசுகிறது தான் சரின்னு நம்பக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நமது கடமை அப்படின்னு தான் நான் உணர்வேன். இந்த விஷயத்தில் மணியவர்கள் உளறிய இந்த விஷயத்துக்கு வன்மையான கண்டனங்களை நம்ம இந்த காணொலி வாயிலாக பதிவு பண்ணிக்கிறோம்.